வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். சனி பகவான பற்றி நம்ம அன்பர்கள், பார்வையாளர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சனி பகவான பத்தி சொல்லுங்கய்யா. அந்த சனி எந்த ஜோசியர்ட்ட போனாலும், அந்த சனி, இந்த சனி அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அதேபோல நமக்கு நடக்கும் நிகழ்வும் ஒண்ணும் சரியில்ல. எத தொட்டாலும் பிரச்சனைகள், கைகூடி வரமாட்டேங்குது. பொருளாதார சிக்கல் இருக்கு. இந்த சனி பகவானுடைய தாக்கம் தான் அப்படியா? என்னதாங்கய்யா இந்த சனி பகவான்ட்ட இருக்கு? கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் அடிக்கடி இத பத்தி கேட்டதற்கிணங்க, இன்னைக்கு நாம இந்த சனி பகவான பத்தி பாத்தரலாம். முதல்ல சனி பகவான் அப்படின்றவரு உங்களுக்கு எந்தெந்த விதத்துல பாதிப்ப தருவாரு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 7.5 சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதேபோல விரயச்சனி, ஜென்மசனி, மாரகசனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி இத்தனை விதத்துல சனி பகவான சொல்லுவாங்க. இதுல பெருசா நீங்க பாத்துறது பாத்தீங்கன்னா, விரயச்சனி, மாரகச்சனி, ஜென்மசனி இது 3ம் உங்களுக்கு 7.5 சனியிலே முடிஞ்சிரும். 7.5 சனினாவே உங்களுக்கு விரயச்சனியில இருந்து ஸ்டார்ட் ஆகி ஜென்மத்துக்கு அடுத்தது 2ன்னு சொல்லக்கூடிய மாரகத்துக்கு இந்த 3மே உங்களுக்கு 7.5 சனியிலே முடிஞ்சிரும். அதேபோல 7ம் பாத்தீங்கன்னா மாரகச்சனி அதுவும் உங்களுக்கு முடிஞ்சிரும் 4ம் 8ம் தான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 4, 8ம் தான் உங்களுக்கு தனி. 7.5 சனியிலே இது 3ம் முடிஞ்சிரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி. இதுல பிரதானமா உங்களுக்கு பாதிப்ப தரக்கூடியது என்ன? இந்த சனி பகவானுக்கு உண்டான தாக்கம் தான் எப்படி வருகிறது? இதற்கு தீர்வதற்கு என்ன வழி? அப்படின்னு சொல்லிலாம் நாம இந்த பதிவுல பார்க்கறதுக்கு முன்னாடி, புதிதாக நமது சேனல பார்த்துக்கிட்டு இருக்க உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி, அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடர் நிறுவனம் ஒன்றை நடத்திக் கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலயப்பணி, இறைத்தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம். வாங்க உறவுகளே. இந்த சனி பகவான் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7.5 சனி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாவே, நான் முன்பே சொல்லியிருக்கேன். விரயச்சனியிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 12ல உட்கார்றதுனால உங்களுக்கு விரய செலவு தர்றதுக்கு உண்டான நிலைப்பாடு உங்களுக்கு இந்த சனி பகவான் குடுத்துருவாரு. இடம்பெயர்தல் அப்படின்ற ஒரு நிலையும் குடுத்துருவாரு. என்ன இது நாடு விட்டு நாடு ஊடு விட்டு ஊடு போய் ஊர் விட்டு மாநிலம் போய் மாநிலம் இப்படி ஏதோ ஒரு பெயர்ச்சியையும் கொடுத்துருவாரு. அதே மாதிரி விரய செலவு, தண்ட செலவு அப்படின்றத குடுத்துருவாரு. உங்களுக்கு மன நிம்மதி, ஆரோக்கியத்தை உங்களுக்கு குலைச்சிருவாரு. நீண்ட நாள் நோய் தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதெல்லாம் இந்த விரயச்சனியில செய்வார். அதே போல ஜென்மசனி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு ஜென்ம சனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே, உங்கள் உடல்நிலைய பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்ப தருவாரு. அவமானத்தை ஏற்படுத்தி தருவார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், விவாகரத்து, அடிதடி சண்டை வரைக்கும் கூட போகும். அதேபோல் நண்பர்களால் துரோகி ஆவார்கள், எதிரி ஆவார்கள் நண்பர்கள். இப்படி நினைத்திருந்தேன், இப்படி செய்து விட்டாயேடா அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு நண்பர்கள் துரோகி ஆகி விடுவார்கள். அல்லது நண்பர்களிடத்திலேயே மனக்கசப்பும், சண்டையும், பிரச்சனையும், வாக்குவாதமும் ஏற்படுவதற்கு உண்டான நிலை ஏற்படும். சமுதாயத்துல உங்க பெயர் கெடும். இதெல்லாம் ஜென்ம சனியா உங்களுக்கு அமரும்போது பலன்களை ஏற்படுத்தி தருவார். அப்படியே 2க்கு வந்தோம்னா, உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை, குடும்பத்துல பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், அடுத்தவர்களால் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள்
இருந்து கொண்டே இருக்கும். பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல குடும்பத்தின் மீது பற்று பாசம் இல்லாதவர்கள் கூட குடும்பத்தின் மீது பற்று பாசத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல மௌனத்தை அதிகரிக்க செய்யும். அதிகமாக பேச மாட்டார்கள். சிலருக்கு மரண கண்டம் வரை கூட ஏற்படுத்தி தரும் இந்த 2ல் அமரக்கூடிய சனி பகவான். இப்படி 12, 1, 2 இது 3ஐயும் நீங்கள் கடப்பதுதான் 7.5 சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7.5 சனியிலே உங்களுக்கு இது 3 அடங்கிடுது. என்னென்ன? விரயச்சனி, ஜென்மசனி, மாரகச்சனி 3 அடங்கிறது. அடுத்தது அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு என்ன பலனை அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுகஸ்தானத்தை கெடுத்துருவார். உடல் நல குறைபாடு உங்கள் தாயாருக்கும் ஏற்படும். உங்கள் தாயார் இருந்தால் முதலில் தாயாருக்கு தான் பாதிப்பு ஏற்படும். தாயார் இல்லாவிட்டால் தான் உங்களுக்கு உடல் நல குறைபாடு ஏற்படும். சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாம் உங்களை ஏசுவார்கள், தூற்றுவார்கள், ஏளனமாக பார்ப்பார்கள், கேவலப்படுத்துவார்கள், பழக்க வழக்கத்தை நிறுத்திக் கொள்வார்கள், உறவு முறையை கட் செய்து கொள்வார்கள், சொந்த பந்தங்கள் விலகி நிற்கும். அதே போல வீட்டு பிரச்சனைகள், வண்டி வாகனம் இருந்தால் பழுது ஏற்படும் அல்லது விற்பதற்குண்டான நிலை ஏற்படும். நிலபுலங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். கல்விகளில் தடை ஏற்படும். மந்தத்தை தருவார். இவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாளில் அமரும் பொழுது உங்களுக்கு தரும். சிலர் வீட்டை விட்டு கூட வெளியே சென்று வசிப்பதற்குண்டான நிலையையும் ஏற்படுத்தி தருவார். அடுத்து பார்த்தோம்னா 7 அதை தான் சொன்னோம் நம்ம. மாரகச்சனி 2க்கு என்ன சொன்னோமோ அதே பலாபலன் தான் உங்களுக்கு 7க்கு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, கௌரவ குறைச்சல், அவமானப்படுதல், சண்டை, நண்பர்களிடத்தில் எதிரிகள், பிரச்சனைகள், இது போன்ற நிலை இந்த 7க்கும் பொருந்தும். அடுத்தது 8க்கு வருவோம். 8க்கு வரும் பொழுது இதை கண்டகச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்னா போய் விபத்தோ இல்லை மரணத்தையோ கொடுக்கறதுக்கு உண்டான நிலையை ஏற்படுத்தி தராதுங்க. கண்டகச்சனின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வழக்கு, கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், இந்த வாய்தான்னு சொல்லிட்டு அலையிறது, அதே போல தீராத பிரச்சனைகள் இருக்கக்கூடியது, விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், இதையெல்லாம் கொடுக்கும். ஆனால் கண்டம், மரண கண்டம் என்பதை தரமாட்டார். ஒன்றை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவான் அவர்தான் ஆயுள்காரகர். இந்த ஆயுள்காரகர் எப்பொழுதுமே 1ஆம் பாவகத்திற்கோ அல்லது 8ஆம் பாவகத்திற்கோ தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு விட்டால், அந்த பாவகத்தில் அமர்ந்தோ அல்லது அந்த அதிபதியோடு அமர்ந்தோ அல்லது அந்த பாவகத்தை பார்ப்பதற்கோ அந்த பாவக அதிபதி சாரம் கொடுத்தாலோ, இப்படி 1க்கும் 8க்கும் தொடர்புகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அவர்களுக்கு மாரகத்தை கொடுக்க மாட்டார். இன்னும் உங்களுக்கு சிறப்பாக புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், ஒருவருக்கு மாரகாதிபதி தசா நடந்து கொண்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். அவருக்கு மாரகம் நடக்க வேண்டும். ஆனால் மாரகம் அவருக்கு நடக்கவில்லை. ஜோதிடர் சொன்னது பொய்யாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சார சனி பகவான் உங்களுக்கு 8லேயோ அல்லது 1லேயோ இவர் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டிருப்பார். அப்படி ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே மாரக திசை வேலை செய்யாது. இவர் ஆயுளை இறுக்கி பிடித்து வைத்துக் கொள்வார். வெளியே விடமாட்டார். அதனால்தான் இவர் ஆயுள்காரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விட மோசமானதா ஒண்ணு செய்வார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏன்டா நாம இருக்கிறோம், பேசாம அதுக்கு போய் தொலையலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதாவது இறந்தே போயிருக்கலாம் எவ்வளவுலாம் அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உண்டான நிலையை கொடுத்துருவாரு இந்த சனி பகவான். இவரை பார்த்து பயப்பட தேவையில்லை.
அஞ்ச தேவையில்லை, வருத்தப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. ஏனென்றால் இவர்தான் நீதிமான், ஆயுள் காரகன். உங்கள் ஆயுளை இவரின் அனுமதி அன்று பிரிக்க முடியாது, யாரும் திருடவும் முடியாது. அதனால் இவர் உங்களுக்கு ஆற்றக்கூடியதெல்லாம் என்ன கெடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவமானத்தை ஏற்படுத்தி தருவார், கஷ்டத்தை ஏற்படுத்தி தருவார், நோய்வாய்ப்படச் செய்வார், நிறைய தொந்தரவுகளையும், காரிய தடையையும், சிக்கலையும் ஏற்படுத்தி தருவார். வார்த்தைக்கு மரியாதை இல்லாத போகும். உங்களுக்கு கௌரவ குறைச்சல், அவமானம், அசிங்கம் இது போன்ற நிலையை இந்த சனி பகவான் தான் ஏற்படுத்தி தருவார். அதை விடுத்து உங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன இவர் செய்கிறார் தெரியுமா? ஆயுளை உங்களுக்கு திருத்தி வழங்குகிறார். இவர் எந்த பாவகத்தில் அமர்கிறாரோ அந்த பாவகத்தை பலப்படுத்துகிறார். உதாரணத்திற்கு 2ஆம் பாவகத்தில் அமர்கிறார் என்றால் பொருளாதாரம் உங்களுக்கு வரும், பொருளாதாரம் வராமல் இருக்காது. ஆனால் தேவைகள் மீறி உங்களுக்கு செலவு இருக்கும். உங்களுக்கு இந்த வரவை மீறிய செலவு இருக்கும். உங்களுக்கு பொருளாதாரம் பற்றாத போய்விடும். இந்த சனி பகவான் 2ஐ விட்டு வெளியே போய்விட்டால் பொருளாதாரம் என்பது உங்களுக்கு குறைவாகத்தான் கிடைக்கும். ஆனால் பொருளாதார சிக்கல் அப்படின்றது அது அவரவர்களின் ஜாதக பிராப்தத்தை பொறுத்து இருக்கு. பொதுவான கருத்து இது. சனி பகவான் எந்த பாவகத்தில் அமர்கிறாரோ அந்த பாவகத்தை பலப்படுத்தி விடுவார். இப்படி இது போன்ற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு சனி பகவானால் தான் கிடைக்கிறது. நீங்கள் வேலைக்கு ஒழுங்காக செல்ல வேண்டும், சரியான வேலையை அமைத்து கொள்ள வேண்டும், அல்லது தொழிலை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும், தொழில் உங்களுக்கு நிலையாக இருக்க வேண்டும், ஆயுள் நிலையாக இருக்க வேண்டும், உங்களுக்கு உழைப்பு கடின உழைப்பாளியாக இருக்க வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும், நேர்மை தவறாதவராக இருக்க வேண்டும். இது போன்ற பல நன்மைகள் உங்களுக்கு கொடுப்பவர் தான் இந்த சனி பகவான். அதனால் சனி பகவானை வணங்குங்கள், அவரின் அனுகிரகம் பெறுங்கள். சிலர் சொல்றாங்க சனி பகவான் கெடுதலை தருவாங்க, நாம போய் வணங்கினோம்னா கெடுதல் அதிகமா அவரு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு தானே இருக்கும். அவரையே நம்ம வழினா கூப்பிட்டு கெடுதலை செய்யுங்கன்னு சொல்ற மாதிரிலாம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிலாம் கேள்வி கேட்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நவகிரக வழிபாடுகள் உங்களுக்கு முக்கியம். எந்த கிரகமும் நல்ல கிரகம் இல்லை, எந்த கிரகமும் கெட்ட கிரகம் இல்லை என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே பொதுவாக நவகிரகத்தை வழிபட்டு விடுங்கள். நல்லது செய்பவரும் உங்களுக்கு கூட்டி நல்லதை செய்து தருவார், கெடுதல் செய்பவரும் உங்களுக்கு குறைத்து கெடுதலை செய்வார். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம் உறவுகளே. எனவேதான் நீங்கள் நவகிரக வழிபாடு வாரத்தில் இருமுறையேனும் கட்டாயம் நீங்கள் செய்யுங்கள். புதன்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாளும் கட்டாயம் நவகிரக வழிபாடு செய்து வாருங்கள். கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு சனி பகவானின் அருளோடு இந்த சனி பகவானுக்கே அருள் தந்து அவரையே வழிநடத்தக்கூடிய என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவரை வேண்டி வணங்கிக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் நல்வழியை கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.